அனைத்துலக சக்திகள் தான் இந்த மக்களுக்கிடையே இருக்கின்ற புரிதல்களை, மக்களுடைய வரலாற்று தன்மைகளை மக்களே உணர்ந்து அதை சமன் செய்கின்ற அந்த தன்மைக்குள் விடாமல் தாங்கள் நினைத்த மாதிரி தங்களுடைய மேலாதிக்கத்தை அங்கே நிலைப்படுத்துவதற்கான முறைமைகளை தோற்றியிருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் புறந்தள்ளிவிட்டார். என்றால் நீங்கள் அதாவது எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு அதாவது தன் இலட்சியத்துக்கு அப்பால் பட்டவற்றையெல்லாம் அவர் சிறு சம்பவங்களாக கடந்து சென்றிருக்கிறாரே தவிர தன் இலட்சியத்தை தான் முதன்மையாக கொண்டிருக்கின்றார். பேரழிவு செய்வதை நிறுத்தும்படியாக இஸ்ரேலுக்கு கூறுகிறார்களே தவிர அவர்கள் யாருமே இஸ்ரேல் ஒரு இன அழிப்பை செய்வதாக கூறவில்லை. இதே வேலையைத்தான் எங்களுக்கும் செய்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனையிலும் எப்பொழுதும் நீங்கள் பொறுப்பு கூறுங்கள், நல்லாட்சியை கொண்டு வாருங்கள், மனித உரிமையை திரும்பவும் நிலைநாட்ட பாருங்கள் என்று கூறுகின்றார்களே தவிர அங்கு ஒரு இன அழிப்பு, ஒரு இனத்துடைப்பு, ஒரு பண்பாட்டு இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இந்த நாடுகள் ஒருபொழுதுமே தங்களுடைய நலன் கருதி வெளியே வர மாட்டார்களா? நீங்கள் உங்கள் இலட்சியத்தில் உறுதியாக இருக்கும் போது ஏமாற்ற வருவோம் ஒரு கொஞ்ச நேரம் தான் நின்று பிடிக்கலாம். அதுக்கு மேல் அவனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப இதைத்தான் நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது ஒன்று. நீங்கள் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து அந்த பின்னணியிலே நீங்கள் மேலாதிக்கம் பெறுவதை விடுதலை புலிகள் தடுத்து நிற்கின்றார்கள் என்பது உங்களுடைய பிரச்சனை. அதற்காக அந்த மக்களுடைய உயிரை பற்றியோ அல்லது அந்த மக்கள் உடைமைகளை பற்றியோ அல்லது அந்த மண்ணினுடைய அழிவை பற்றியோ எதுவுமே இல்லாமல் அந்த மக்களுடைய தன்னாட்சி அதிகாரத்துக்கான அந்த பாதுகாப்பை அளித்தீர்கள். உங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வு அல்லது உங்களுக்கு இந்த மக்கள் மீதான உங்கள் மண் மீதான பற்று அல்லது உங்கள் மக்களை விடுதலை தொடர்பாக அல்லது எமது நாடு தொடர்பான பற்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் திறமைகளை கொண்டு உங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைவை மேற்கொண்டு நீங்கள் அதனை ஆரம்பிக்கலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக அமைகின்றது. இலக்கின் சிந்தனை இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அந்த தலையங்கத்தை விளக்கும் நிகழ்ச்சியாகத்தான் இலக்கின் சிந்தனை அமைகின்றது. கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் எருமையை ஒடுக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தை பாதுகாக்கவே இந்திய படை அனுப்பப்பட்டது. இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர், நீங்கள் விளக்கத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கச்சாத்தாகி 37 ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் இந்திய மத்திய அமைச்சருமான மணிசங்க ஐயர் நான் அறிந்த ராஜீவ் ஐ நோ என்ற ஒரு நூலை கடந்த வாரத்தில் வெளியிட்டிருக்கின்றார். அந்த நூலிலே ஸ்ரீலங்காவின் அன்றைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனா இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே ரஜினிகாந்தியை அருகில் இருக்கின்ற அறைக்குள் தனியாக அழைத்து சென்று நாட்டின் தெற்கு வடக்கென்ற இருமுனைகளிலும் நிகழும் இருவேறு உள்நாட்டு கலவரங்களையும் கொழும்பில் நடக்கும் வன்முறைகளையும் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் சமாளிக்க முடியாது, ஆகவே ஆயுதமேந்திய தமிழ் குழுக்களிடம் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தை பாதுகாக்க ஒரு அமைதி காக்கும் படையை இந்தியா அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்திலே ஜெயவர்தனா தன் மூத்த அமைச்சர்கள் எதிர்ப்பையும் மீறி ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை திருத்த ஒப்புக்கொண்டதற்காக ராஜீவ்காந்தி இதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், அதனை ராஜீவ்காந்தி வெளியே இருந்த அவருடைய நிபுணர்கள் குழுவுடன் கூட கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டார் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இவ்விதமாக
செய்ததன் மூலமாக இந்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசை கேட்டுக்கொண்டாலும் இந்தியா இலங்கையில் இராணுவ ரீதியாக தலையிட மாட்டாது என்ற அளித்திருந்த அந்த உத்தரவாதத்தை மீறிவிட்டதாகவும் அவர் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உண்மை, அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்திய படை அமைதிப்படை என்ற பெயரில் தரையிறக்கப்பட்ட என்ற உண்மை வெளியாக இருக்கின்றது. இது இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது நாடுகளுக்குள் தலையீடு செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாடும் தன் நலன் சார்ந்த செயற்பாடுகளை பாதிப்புறுகின்ற மக்களுக்கு மேல் திணிக்கின்ற ஒரு உலக வளமை இன்று சாதாரண அரசியலாக மாறியிருப்பதை நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனிய இந்த போராட்ட களத்திலே காண்கின்றோம். இன்று அனைத்துலக நீதிக்கான நீதிமன்றம் இஸ்ரேலுடைய பிரதம மந்திரிக்கு மேல் பிடிபிராந்து பிறப்பித்திருந்தாலும் கூடவே பலஸ்தீனத்தினுடைய போராளிகள் மேலும் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் ரோம சாசனத்தில் கையெழுத்திடாத நாடென்றபடியினால் இந்த பிடிபிராந்து அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிரித்தானியாவாக இருந்தாலும் சரி, அல்ல ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, 3 ஐக்கிய நாடு சபையிலே வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற இந்த நாடுகள் தெளிவாக சொல்லிவிட்டன, இந்த இஸ்ரேலுக்கு தன்னுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான உரிமை இருக்கின்றது என்று. ஆக இந்த அனைத்துலக பிடிபிராந்தினால் எந்தவித மாற்றம் ஏற்பட போவதில்லை. கடந்த ஆண்டிலே ரஷ்யாவுடைய ஜனாதிபதி பூட்டினுக்கு மேலே கூட இந்த மாதிரியான ஒரு பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இவை இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்பு ஒன்றை அந்த இன அழிப்பு என்று சொல்லி அந்த விதத்திலே அணுகி அந்த நாட்டின் மேல் அந்த உண்மையான செயற்பாட்டை, அந்த நாட்டின் அந்த உண்மையான செயற்பாட்டை வெளிப்படுத்தி மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்காமல் ஒரு காலத்தை இழுத்தடிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த அனைத்துலக முயற்சிகள் நடைபெறுவது. இதனால்தான் நாங்கள் இந்த அனைத்துலக நாடுகள், அனைத்துலக மன்றம் இவற்றுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது தொடர்பு கொள்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய மக்களுடைய இறமையை, தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை மக்களே உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் மக்களுக்கான ஆற்றலை அளித்துக் கொண்டு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம். யாருமே இந்த அனைத்துலக நாடுகள், அனைத்துலக மன்றங்களும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அடிப்படையாக சொல்வது விஷயம் என்ன சொன்னால், இவைகள் எப்பொழுதுமே ஒரு கால இழுத்தடிப்புக்கான ஒரு செயற்பாடாக அமையுமே தவிர மக்களுடைய பலம் எந்த அளவுக்கு கட்டமைக்கப்படுகிறதோ, ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் இப்பொழுது அயர்லாந்து, ஸ்பெயின், நோர்வே ஆகியன பலஸ்தீனிய அரச தன்மையை, அதாவது ஸ்டேட்ஹுட், ஸ்டேட்ஹுட் என்பதற்கும் ஸ்டேட் என்பதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. ஸ்டேட்ஹுட் என்பது அரசாக மாறுவதற்கான நிலை, அதான் ஸ்டேட்ஹுட் என்பது. அரசு என்று அங்கீகரிக்கவில்லை, அரசாக மாறுவதற்குரிய நிலை என்று அங்கீகரித்திருக்கின்றார்கள். அதே போல ஸ்வீடன் 2014 ஆண்டிலேயே இந்த அரசாவதற்குரிய தன்மை என்பதை அங்கீகரித்திருந்தது. அது மாதிரியும் இல்லை, அந்த காலத்திலே ரஷ்யாவுடைய ஆதரவு நாடுகளாக இருந்த போலந்து முதல் ஹங்கரி வரை பல நாடுகள் அன்றே இந்த அரசத்தன்மை, அரசாகுவதற்குரிய தன்மை இருக்கின்ற அங்கீகரித்திருந்தார்கள். ஆக ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. 1988ஆம் ஆண்டு ஜசீஸ் அரபாத் பலஸ்தீனத்தை தனியான அரசாக தாங்கள் வெளிப்படுத்துவதாக பிரகடனப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த 36 ஆண்டுகளிலும் எதுவுமே நடக்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான அந்த முயற்சிகள் அந்த இஸ்ரேல் என்கின்ற தேச இனம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே
அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் தான், இல்லை என்று கூறவில்லை. அவர்கள் திரும்பவும் பலஸ்தீன மக்களுடன் தங்களுக்கான உரையாடல் நடத்தி அதற்கூடாக தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க விடாமல் ஒரு நாட்டை, பலஸ்தீன நாட்டை கிறிஸ்து சிலுவையிலே மரணித்த 72வது ஆண்டிலே தீந்தூஸ் அரசினால் ஜெருசலேம் இந்த கோயில் முடிக்கப்பட்டு யூதர்களுடைய வெளியேற்றம் ஆரம்பமாகிறது. அன்றைக்கு பின்னர் 1945 வரையான அந்த நீண்ட 985 வருடங்களுக்கும் தங்களுடைய தாயகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீனிய மக்களுடைய நாட்டை, ஒரு நாட்டை இரண்டாக்கி அங்கே வந்து பிரச்சனையை தொடங்கினார்கள். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 2 நாடாக இருந்தவர்களை ஒன்றாக்கி பிரச்சனையை தொடங்கினார்கள். ஆக இவர்கள் வந்து இந்த அனைத்துலக சக்திகள் தான் இந்த மக்களுக்கிடையே இருக்கின்ற புரிதல்களை, மக்களுடைய வரலாற்று தன்மைகளை மக்களே உணர்ந்து அதை சமன் செய்கின்ற அந்த தன்மைக்குள் விடாமல் தாங்கள் நினைத்த மாதிரி தங்களுடைய மேலாதிக்கத்தை அங்கே நிலைப்படுத்துவதற்கான முறைமைகளை தோற்றிப்பார்கள். அதனால்தான் இந்த ஆசிய தலையங்கத்தை இன்றைக்கு எழுத வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால் இந்தியாவும் அதைத்தான் செய்தது. இந்த ஆசிய தலையங்கத்திலே மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தலைவரை பற்றி மிக உயர்வாக சொல்லியிருக்கின்றார்கள். தலைவரை பற்றி பேசுகின்ற பொழுது பிரபாகரன் அவர்களுக்கு இளம் மீது இருந்த பற்றுறுதியையும் திட்டமிடுவதில் அவருக்கிருந்த புத்திசாலித்தனத்தையும் எதிர்த்து நிற்பதில் அவரின் பேராற்றலையும் ஒற்றை நோக்கில் அவர் மிக்க உறுதியுடன் செயற்பட்டதையும் மிக குறைவாக மதிப்பிட்டோம். தமிழர்களுக்காக இறங்கி வருவதில் ஜெயவர்த்தனாவுக்கு இருந்த அரசியல் உறுதியையும் நேர்மத்தனத்தையும் அதிகமாக மதிப்பிட்டு விட்டோம். இலங்கை தமிழரிடமிருந்து புலிகளை தனியாக பிரித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையும் பொய்த்து போனது என்று சொல்லி டிக்சித் கூறியதை இவர் மீண்டும் வந்து தன்னுடைய நூலிலே வந்து மறுபதிப்பு செய்துள்ளார். ஆனால் நீங்கள் விடுகிற தவறுகளுக்கு ஈழ மக்களாக கிடைத்தார்கள். ஈழ மக்கள் தங்களுடைய தாயகத்திலே தங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி தன்மையுடன் தங்களுக்கான அமைதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியான அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு மேல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை 2 அரசுகளை, ஈழத்தமிழுடைய அரசையும் சிங்கள மக்களுடைய அரசையும் விரரசாக்கி 1333ஆம் ஆண்டிலே பிரித்தானியா அந்த பிரச்சனையை தொடங்கியது. அந்த பின்னணியில் தான் பிரித்தானிய காலனித்துவத்தினால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இந்த பிரச்சனை தொடர்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் தேசிய முன்னணியினுடைய தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றும் பொழுது இது காலனித்துவத்தால் தன்னாட்சியை பெற முடியாத இல்லைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் என்கின்ற அந்த நிலையில்தான் ஈழத்திலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து அவர்கள் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தக்கூடிய முறைகளை தோற்றுவிக்கும்படி கேட்டிருந்தார். இந்த எதிர்வரும் வாரம் வந்து ஐக்கிய நாடு சபையினால் உலகெங்கும் இருக்கின்ற தங்களுடைய எல்லைகளில் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி வாழ முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கான ஒற்றுமையை உலக நாடுகள், உலக மக்கள் வெளிப்படுத்துகின்ற வாரமாக கொண்டாடுகின்றார்கள். ஆக இந்த நேரத்திலே இந்த தன்மை எங்களுக்கு இருக்கின்றது. காலனித்துவத்தினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. சொந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்வு மறுதளிக்கப்பட்டு அவர்கள் மேல் இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு என்பன 76 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் பலஸ்தீன பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. பலஸ்தீன பிரச்சனையில் அவர்கள் பலஸ்தீனிய மக்கள் அந்த நாட்டை 985 ஆண்டுகளாக தங்களுடைய நாடாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டை நீங்கள் 2 ஆக்கினீர்கள். ஆனால் இங்கு நாங்கள் அப்படி இருக்கவில்லை. நாங்கள் தனியான அரசில் என்றுமே எங்களுக்கான தனியான தேசிய தன்னாட்சி தன்மைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தன்னாட்சியை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கிற ஒன்று. இங்கு பிரிவினை என்ற ஒன்று இல்லை. அங்கு ஒரு பிரிவினை வரும். ஏனென்றால் அங்கு வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக அங்கு இஸ்ரேலியரை கொண்டே குடியேற்றினீர்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பெனி கேண்டி இந்த தீர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது புற இனத்தாரின் எந்த வழிகாட்டல்களும் அறிவுரைகளும் எங்களுக்கு தேவையில்லை. யூதர்களுடைய வாழ்வு என்றால் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும் என்று யூதர்களுக்கு தெரியும் என்று சொல்லி டேவிட் பெர்ன், அதாவது இஸ்ரேலுடைய முதலாவது பிரதமராக 1973 வரை இருந்த அவருடைய கருத்தை கூறி
யூத மக்களுடைய பிரச்சனை யூதர்களால் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் யாருமே எங்களுக்கு வழிகாட்டாதீர்கள், உங்களுக்கு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை கூறியிருக்கின்றனர். அது மட்டுமில்லை, எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட, இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக நின்றவர்கள் கூட அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு என்பதையும் இஸ்ரேலுடைய எதிர்காலம் என்பதையும் மையப்படுத்தி ரஃபா மேலான இந்த இஸ்ரேலுடைய ஊடுருவல் படையெடுப்பு என்பது தங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையாக இருக்கின்ற என்ற கருத்தை கூறியிருக்கின்றனர். இதே கருத்து தான் அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது, இதே கருத்து தான் பிரித்தானியாவும் கூறுகின்றது, இதே கருத்து தான் ஜெர்மனியும் கூறுகின்றது. அபிதமாக பார்க்கின்ற பொழுது இது இந்த நேற்றைய தினத்திலே இந்த ரஃபா மேல் பேரிழப்பு செய்கின்ற வேலை அங்கு வடிவாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ. டிசாஸ்டர்ஸ் என்று சொல்லித்தான் பயன்படுத்தப்படுவதே தவிர இனஅழிப்பு என்ற சொல்ல அல்ல. டிசாஸ்டர்ஸ் என்றது பேரிழப்பு அல்லது பேரழிவு. அந்த பேரழிவு செய்வதை நிறுத்தும்படியாக இஸ்ரேலுக்கு கூறுகிறார்களே தவிர அவர்கள் யாருமே இஸ்ரேல் ஒரு இனஅழிப்பை செய்வதாக கூறவில்லை. இதே வேலையைத்தான் எங்களுக்கும் செய்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனையிலும் எப்பொழுதும் நீங்கள் பொறுப்பு கூறுங்கள், நல்லாட்சியை கொண்டு வாருங்கள், மனித உரிமையை திரும்பவும் நிலைநாட்ட பாருங்கள் என்று கூறுகின்றார்களே தவிர அங்கு ஒரு இனஅழிப்பு, ஒரு இனத்துடைப்பு, ஒரு பண்பாட்டு இனஅழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இந்த நாடுகள் ஒருபொழுதுமே தங்களுடைய நலன் கருதி வெளியே வரமாட்டார்கள். அப்படியான நேரத்திலே எவ்விதமாக இதை பெறுவது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது ஒரு நாட்டு மக்கள் தங்களுடைய எல்லைகளை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலுடன் வாழ்கின்ற பொழுது, அதற்கான ஒரு இறமை உள்ள ஒரு அரசாங்கத்தை அவர்கள் செயற்படுத்துகின்ற பொழுது, அந்த பின்னணியிலே அவர்கள் அனைத்துலக நாடுகளுடன் பகிர்ந்து அனைத்துலக நாடுகளுடைய அந்த முறைமைக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது, அந்த நிலை இருக்கின்ற பொழுதுதான் அந்த மக்கள் நாடாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் இதே மாதிரி தான் இப்பொழுது கூட இந்த தேச தன்மை என்று சொல்வது தேசம் என்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேசத்தன்மை என்று கூறுவது இந்த இரு தேச தீர்வை கொண்டு அங்கு செயற்படுத்துவதற்கான பின்னணியில் தான் அமைகின்றது. அப்ப இந்த சூழலில் நாங்கள் நேற்றைக்கு 13 நாடுகள் சாதகமாகவும் 2 நாடுகள் எதிராகவும் இந்த சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்தில் இஸ்ரேல் உடனடியாக பேரழிவுகளை ஏற்படுத்துவதை நிறுத்த வேண்டும், அதற்கேற்ற மாதிரியாக அனைத்துலக இனஅழிப்பு சட்டங்களை, இனஅழிப்பு தடுப்பு சட்டங்களை ஏற்றி செயற்பட வேண்டும் என்ற கருத்தை தான் கூறுகின்றார். ஆகவே எங்களுடைய மக்களுடைய பலம் அந்த எல்லையிலே மக்கள் தங்களுடைய வாழ்வை வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மை, அந்த அடிப்படையிலே தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை, ஒரு அரசாங்கத்தை, ஒரு நடைமுறை அரசை உருவாக்கி வாழ்கின்ற தேவை இவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற பொழுதுதான், அந்த அடிப்படையில் தான் இந்த உலக அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை எடுத்துக் கூறுவதற்காகத்தான் இந்த சர்வதேச அமைப்புகள், சர்வதேச முறைமைகள் என்பது ஒவ்வொன்றுமே அந்தந்த நாடுகளுடைய நலனை பேணுவதன் மூலமாக உலக யுத்தம் வராதவாறு தடுப்பதற்கான ஒரு முறைமையை கொண்டிருக்கின்றதை தவிர மக்களுடைய நீதி, மக்களுடைய பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை, இந்த அடிப்படையில் பிரச்சனையை தீர்க்கின்ற தன்மை அவற்றுக்கு இல்லை. ஆனால் அதை உருவாக்குவதாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கான பலம், எம்பவர்மெண்ட் டு பீப்புள் என்று சொல்வார்கள், அந்த மக்களுக்கான சக்தியை அளிப்பதன் மூலம் இன்றைய சூழ்நிலை மக்களுக்கான பொருளாதார வளத்தையும் மக்களுக்கான கல்வி பலத்தையும் உருவாக்குவதன் மூலம் அந்த நிலம் பறிபோகாதவாறு திட்டமிட்டு அந்த மண்ணிலே நாங்கள் மண்ணை பாதுகாப்பதற்கான ஜனநாயக முறைகளான அனைத்து முறைகளையும் செயற்படுத்துவதன் மூலம் அதற்கான ஒரு பெரிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்த ஒருங்கிணைப்பின் பின்னணியிலே நாங்கள் புத்திஜீவிகளையும் துறைசார் நிபுணர்களையும் இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் அதற்கு ஆதரவாக அனைத்துலக மனித உரிமைகளுக்காகவும் அனைத்துலக அமைதிக்காகவும் பாடுபடுபவர்களையும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுதுதான் அந்த தன்மை ஏற்படும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டது. நன்றி மாஸ்டர். அனைத்துலக அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் உருவாக்கப்பட்டு தங்கள் நாடுகளுடைய நலன் கருதி செயல்படுகிறார்கள் என்பது நிச்சயமாக உண்மை. அது மட்டுமில்லாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்பது, அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் நிச்சயமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானமாக இருந்தார்கள் இந்த அமைப்புகளை உருவாக்கும் பொழுது. ஆனால் அதனுடைய நிலைமைகள் இப்பொழுது மெதுவாக மாறுகின்றதை இப்போ நாங்கள் இந்த போரினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற என்பதை நீங்கள் இங்கே
தொடுத்து எடுத்து வந்து மிக்க உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அரசர்கள் 80ஆம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தமிழினம் அங்கே இருந்தது என்பதுதான் தெரியும். ஸ்ரீலங்கா தான் அங்கே இருந்தது, தமிழினம் என்றொரு இனம் இருக்கிறது என்றதுதான் தெரியும். போராட்டம் வலிமை பெற்ற பொழுது உண்மையாக தமிழ் மக்களுடைய பலம் அதிகரித்தது. மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. மண்ணில் ஆயுத பலம், புலத்தில் தங்களுடைய பொருளாதார பலம். இந்த நிலைமைகளை ஏன் இன்னும் மாற்ற முடியாமல் இருக்க? இதுவரை நான் எந்த ஊடகத்தில் பார்த்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்து வந்த சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடந்து வந்த சம்பவங்களை ஆராயத்தான் வேண்டும். நிச்சயமாக ஆராயும் பொழுதுதான் தெளிவு வரும். ஆனால் 15 ஆண்டுகள் போர் ஆரம்பித்து 80களில் ஆரம்பித்து 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த பின்பு இதுவரையில் நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அணுகுமுறையில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறதா, தவறு இருக்கிறதா? அந்த பிழை இருந்தால், தவறு இருந்தால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது நீங்கள் வெறுமனவே நாங்கள் இவற்றை கூறிக்கொண்டு குற்றங்களை சாற்றிக் கொண்டிருப்பதால் நாங்கள் நகர்ந்து செல்ல போவதில்லை. இப்போ உலக ஓட்டங்களில் மாற்றங்கள் வருகின்ற இந்த நேரத்தில் எவ்வாறு அதை கையாளுவது? பல பல குழப்பங்கள் இருக்கின்றன. அதாவது எதிர்ப்பு அரசியல், இணங்கி போகிற அரசியல் என்று எல்லாம் இப்போது பல ஆய்வுகள், பல விவாதங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் ஒன்றுதான். எதிர்ப்பரசியல், இணங்கி போற அரசியல், இணங்காமல் போற அரசியல் எல்லாம் அந்த சூழ்நிலைக்கேற்ற மாறுமே தவிர அரசியல் என்றது உங்கள் மக்களுக்குமானதும் உங்கள் இறைமைக்குமானதுதான் அரசியல். அதை இன்றைக்கு எதிர்ப்பரசியலா இருக்கும், ஒரு நாளைக்கு இணங்கி போற இடத்தில் இணங்கி போவார்கள், எதிர்க்கிற இடத்தில் எதிர்ப்பார்கள். அதுதான் அந்த நிலையிலிருந்து எவன் ஒருத்தன் மாறாமல் இருக்கிறாரோ அதுதான் சரியான அரசியல். உதாரணமாக மாஸ்டர் நல்லொரு அந்த புத்தகத்தை நாங்கள் நல்லது என்று கூற முடியாது. என்ன அதில் எழுதி நான் முழுக்க படிக்கவில்லை. ஆனால் அதில் மாஸ்டர் தெளிவாக அவர்கள் விட்ட பிழையை தெளிவாக கூறியிருந்தார். அதாவது நீங்கள் பிழை விட்டது என்று 34 வருஷம் 35 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, யார் உங்களை ஏமாத்திட்டார் என்று சொல்கிறீர்கள். அதை 35 வருஷத்துல நீங்க திருத்தி இருக்கலாம். நீங்கள் அதை திருத்த முற்படவில்லை. இப்பவும் எல்லோரும் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் தான் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னொரு யூடியூப் தளத்தில் நான் பார்த்தேன். ஒரு விருந்தொன்று இடம்பெற்றதாம். அதில் ராஜீவ்காந்தியின் குடும்பம் ஒரு முக்கிய பிரமுகரை அழைத்திருந்ததாம். அந்த முக்கிய பிரமுகர் யார் என்றால் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனா. அப்ப அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி சிறிய பையனா. அப்ப அவர்கிட்ட ராஜீவ் காந்தி சொன்னாராம், ஒரு வீட்டுக்குள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, அந்த பொருள் என்று பார்த்தால் குண்டு துளைக்காத ஆடை. அந்த குண்டு துளைக்காத ஆடையை பிரபாகரன் கொடுத்து நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் கவனமாக இருங்கள் என்று கூறினார். ஆனால் அது அந்த புத்தகத்தில் பார்த்தால் எங்களுக்கு தெரியும். தலைவர் இப்ப இப்படி இங்கே இன்னைக்கு ஒரு தமிழ் அமைப்பு கொடுத்திருந்தா இப்ப எந்த பெரிய ஒரு விளம்பரமா வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ராஜீவ்காந்தி அதை தந்தார், ராஜீவ்காந்தி இதை தந்தார் என்று நான் நினைக்கிறேன் இங்க ஒருத்தர் இருந்தவாறு இல்லை. ஆனால் அதையெல்லாம் அவர் புறந்தள்ளி விட்டார். இருந்தால் நீங்கள் அதாவது எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு அதாவது தன் இலட்சியத்துக்கு அப்பால் பட்டவற்றையெல்லாம் அவர் சிறு சம்பவங்களாக கடந்து சென்றிருக்கிறாரே தவிர தன் இலட்சியத்தை தான் முதன்மையாக கொண்டிருக்கின்றார். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அன்று சாப்பிட போனதை நாங்கள் இணக்கரசியல் என்று கூறுவதா, இந்திய ஆர்மிக்கு மேல் துப்பாக்கி திருப்பியதை எதிர்ப்பரசியல் என்று கூறுவதா? அப்ப அவர் அங்க எதிர்ப்பும் இல்லை, இணக்கமும் இல்லை. அரசியல் ஒன்றுதான், உங்கள் மக்களுக்கான விடுதலை. அந்த விடுதலையை நோக்கி நீங்கள் இந்த பாதையால் நகர்ந்து கொண்டு செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அவர் என்ன கூறினார் என்றது அவரின் சிந்தனையை நான் யோசித்து பார்க்கும்போது அவர் என்ன யோசித்திருப்பார் என்று சொன்னால், இந்தியா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுகிறது, ஒரு கால அவகாசத்தை கொடுத்தார், அவ்வளவுதான், ஒரு கால அவகாசத்தை கொடுத்தார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து காட்டுங்கள். இல்லை, உடனடியாக இப்ப நீங்கள் அவரின் பேச்சுவார்த்தை காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் கொடுப்பார்கள். இப்போ கூறுகிறார்கள் சில வழி இணங்கி போதல் எதிர்ப்பரசியல் என்று. ஆனால் ஒன்றை நீங்கள் பாருங்கள், எந்த பேச்சுவார்த்தையும் விடுதலை புலிகள் பங்கு பெற்றாமல் விட்டது இல்லை. திம்புவிலிருந்து எல்லாத்திலும் பங்கு பெற்று தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் போது பேச்சுக்கு வந்தவனே அதை குழப்பி போட்டு போடுவான். ஏன்னா அவன் ஏமாத்த வாராதானே.
நீங்கள் உங்கள் இலட்சியத்தில் உறுதியாக இருக்கும் போது ஏமாற்ற வருபவன் ஒரு கொஞ்ச நேரம் தான் நின்று பிடிக்கலாம், அதுக்கு மேல அவனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப இதைத்தான் நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது ஒன்று. எந்த நாடு என்னத்தை கதைக்கிறது? இப்ப பாருங்கள், இப்ப இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு அமெரிக்காவின் காங்கிரஸ் அறிக்கை விட்டது என்று சொல்லியும் அது தொடர்பாக அதுக்கு கையெழுத்து வேட்டைக்கு யாரோ ஒருத்தர் கிளம்பி இருக்கிறாங்க. இப்ப என்னென்றால் அது தீர்மானமாக வரவும் இல்லை. நீங்கள் ஒரு இலட்சியத்துடன் பயணிக்கும் போது உங்கள் பாதையில் இவ்வாறானதுகள் முன்வைக்கப்படும். அதாவது அமைச்சர் அறிக்கை விடுவார், மன்னிப்பு சபை அறிக்கை விடும், போய் அங்கு முழங்காலில் நின்று பூவை தூவுவார்கள். ஆனால் பிரச்சனை இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடன் பேசுங்கள், அரவணைத்து போங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அதுதான் தீர்வோ அல்லது அவர்கள் தான் உங்களுக்கு தீர்வை கொண்டு வருவார்களோ என்று நாங்களும் நம்ப முடியாது, மக்களையும் நம்ப வைக்க முடியாது. இப்ப நீங்கள் கூறினீர்கள், தேசிய தலைவருடைய அணுகுமுறையை நீங்கள் கூறினீர்கள், உண்மையிலே பாராட்டக்கூடிய. என்றால் வெளிப்படையாக வந்து சர்வதேசத்தின் ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு அப்பொழுது அந்த போராட்டம் இருக்கவில்லை. ஆனால் உலகம் பூராவும் அந்த போராட்டத்தை ஒரு இன விடுதலைக்கான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்றதை அப்பொழுது கூறினார்கள். இப்ப ராஜீவ் காந்தியினுடைய அந்த இராப்போசன விடயம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். கேட்கும் பொழுது ஒரு பலமான நெருக்கத்தோடு க்ளோஸாக நாங்கள் நாடுகளோடு மற்றவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நான் உண்மையாக நீங்கள் கூறுவதை வைத்து எனக்கு இந்த சம்பவம் தெரியாது, நீங்கள் இன்று கூறிய பின்பு எனக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கமாக நாங்கள் ஆயுதத்தோடு மட்டும் நின்று விடாமல் நாடுகளோடு பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப தொடர்ச்சியாக அவர் நிறைய விடயங்கள் கற்றுத்தந்து சென்றிருக்கின்றார், எப்படி நாங்கள் சாதிக்க வேண்டும் என்றது. இதை ஏன் எடுத்து செல்ல முடியாமல் ஒரு தேக்க நிலை இருப்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஆயுத போராட்டத்தை நடத்துகின்ற அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னவர் ஜனநாயக வழியில் அடுத்த சந்ததியிடம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் இந்த போராட்டத்தை கையளிக்கின்றோம், இந்தியா ஒரு நேச நாடு என்று அவர் தெளிவாக குறித்தான் சென்றார். ஆனால் இது ஏன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாது? வெறுமனவே தலைவர்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் காலத்தை கடத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் பலர் இணைந்து சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள், ஏன் அதை உருவாக்க முடியாமல் இந்த பிடிவாதத்தன்மையோடு எங்களுடைய தரப்பு இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அடுத்த சந்ததியினரிடம் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று இருக்க, ஏன் இந்த சந்ததியினரே போராடலாம் ஒன்று. மற்றது நீங்கள் கேட்கிறீர்கள், அதான் ஏன், அதாவது தேசிய தலைவர் பல கருத்துக்களை விட்டு சென்று விட்டார், ஏன் இது ஒரு தேக்க நிலை? தேக்க நிலை என்னவென்று சொன்னால், யாரும் தன்னலமற்று இந்த இனத்துக்காக போராடுவதற்காக துணிச்சலுடன், அதாவது விமர்சனங்களை எல்லாம் கடந்து நிற்பதற்கு இல்லை. அண்மையில் நீங்கள் ஒரு காணொளி பார்த்திருப்பீர்கள், ஒரு இளைஞர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள், எங்களை கதைக்க விடுங்கள், எங்களை போராடுவோம், எங்களிடம் பல லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் போராடுவோம். ஆனால் யாரிடம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள்? அதான் எனக்கு புரியவில்லை. நீங்கள் யாரிடம் அனுமதி? தேசிய தலைவர், நான் முதலும் கூறியிருக்கிறேன், தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கத்திடம் அனுமதி பெற்றா இயக்கத்தை தொடங்கினார், அல்லது செல்வநாயகத்திடம் அனுமதி பெற்றாரா? அவர்களின் நல்லதை எடுத்தார். இப்ப செல்வநாயகம் போராடின நல்லதை எடுத்தார், தாங்களாக தொடங்கினார்கள், தாங்களாகத்தான் முடிவெடுத்து தொடங்கினார்கள். ஏனென்றால் சிஸ்டம், இருக்கிற சிஸ்டம் சரியில்லை என்றால் நீங்கள் அதனை செய்து நீங்கள் திறன்பட நகர்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு பின்னால் மக்கள் அணிஞ்சிட்டு வருகிறார்கள். கட்டாயம் எத்தனை இயக்கங்கள் தொடங்கினது, ஆனால் விடுதலை புலிகளுக்கு பின்னால் ஏன் அணிந்திருந்தார்கள் என்னும் போது நீங்கள் லட்சியத்துடன் பயணிக்கும் போது அணிந்திருக்கிறார். இப்ப இந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்றைத்தான் கூறுகிறேன், நீங்கள் தற்போது, அதாவது உங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வு அல்லது உங்களுக்கு இந்த மக்கள் மீதான, உங்கள் மண் மீதான பற்று அல்லது உங்கள் மக்களை விடுதலை தொடர்பாக அல்லது எமது நாடு தொடர்பான பற்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் திறமைகளை கொண்டு உங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைவை மேற்கொண்டு நீங்கள் அதனை ஆரம்பிக்கலாம். அதில் இந்த வித ஜனநாயக வழியில் போராடுவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கின்றது. தமிழீழம் என்றது ஒரு அமைப்புக்கோ ஒரு சாராருக்கோ எழுதி வைக்கப்பட்ட சொத்து அல்ல, அது ஒரு தேசம். அந்த தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. அதுதான் இங்கு முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இலக்கில் இருந்து கூட அண்மையில் ஒருவர் எழுதியிருந்தார், அங்கிருக்கின்றவர் இலக்குக்குத்தான் அவர் எழுதியிருந்தார் கட்டுரையில், ஒரு அனைத்துலக சமூகத்துடன், அவற்றை கட்டுரையின் சாரம் என்னவென்றால் அனைத்துலக சமூகத்துடன் ஒரு காத்திரமான உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலமான சிவில் கட்டமைப்பு தேவை.
அதான் அவர் எழுதியிருக்கிறார். பலமான சிவில் கட்டமைப்பு தேவை என்று எழுதியிருக்கிறார். அதான் அவற்றை அந்த கட்டுரையின் ஒரு வரி சுருக்கம். அப்ப இவ்வாறானது ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் யாரிடமும் சண்டை பிடிக்க தேவையில்லை, யாரோடமும் பேரம் பேச தேவையில்லை. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியம். உண்மை. இதைத்தான் கடந்த வாரம் கூட வானொலியில் நாங்கள் நேரடி நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது கூறியிருந்தேன். ஒரு பொதுவான கட்டமைப்பு என்றால் அந்த கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது இங்கே தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று இல்லாமல் ஒரு கூட்டாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கதிரை தான் பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் அந்த கதிரையை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் கூறுவது வெறுமனவே ஒரு விமர்சனமாக பார்க்காமல் நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். இது ஒரு தேக்க நிலையில் நிற்கின்றது, ஒரு ஸ்தம்பித்து நிற்கின்றது. இதை மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூறலாம். நன்றி, உங்களுடைய கருத்துக்கள் நிறைய அங்கே எனக்கு பிடித்திருந்தது. நன்றி அந்த விளக்கத்தை தந்ததற்காக. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் 2 நாடாக இருந்ததை ஒன்றாக சேர்த்தாகின்ற விடயங்களை கூறினீர்கள். பாலஸ்தீனத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் கூறினீர்கள். இப்ப தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் தமிழினம் ஒரு பலமான இனமாக இருக்கின்றது. 83ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலக பரப்பில் தமிழினம் என்ற ஒரு இனம் இருக்கின்றது, பலமான இனம் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் தமிழ் இனத்துக்குள் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை எவ்வாறு நாங்கள் சர்வதேச நாடுகள் இருப்பவர்கள் மற்ற நாடுகள் ஒரு பலமாக பார்க்கின்ற நிலைமைக்கு எவ்வாறு மாற்ற? நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு மணிசங்கையருடைய இந்த நூலை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கான விடையை அன்றே தியாகி திலீபன் ஒரு வரியில் கூறினார். அதாவது மக்கள் போராட்டம் வெடிக்கட்டும், மக்கள் போராட்டம் வெடிக்கட்டும் என்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னுடைய மண்ணை பாதுகாக்கின்ற, தன்னுடைய இனத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பினை செய்கின்ற பொழுது தானாகவே மக்களுடைய சக்தி வெடித்து கிளம்பும். இதைத்தான் தேசிய தலைவர்களும் செய்தார்கள். அதாவது எங்களுடைய மண்ணை கட்டுப்படுத்தி நாங்கள் தான் அந்த மண்ணுக்கான எதிர்காலத்தை தீர்மானிப்போம் என்கின்ற அந்த நிலையை உருவாக்கினார்கள். இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிற இந்த அதிகாரத்தை மக்களிடமிருந்து பறிப்பதுதான் எந்த ஒரு பகைமை சக்திகளும் செய்கின்ற வேலை. ஆனால் அது சிலது அரசு கூறிய மாதிரி இணைந்து பறிக்கும், சிலது எதிர்த்து நின்று பறிக்கும். ஆனால் இணைவதும் எதிர்ப்பதும் எல்லாம் என்னவென்று சொன்னால் இந்த மக்கள் தங்களுடைய மண்ணை தாங்களே கட்டுப்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே முன்னெடுக்கின்ற அந்த தன்னாட்சி உரிமையை பறித்து தாங்கள் மேலாண்மை செய்வதன் அடிப்படை. ஸ்ரீலங்காவும் மேலாண்மை செய்து எங்களுடைய நிலத்தை பறித்து அவர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால் எங்களுடைய நிலத்தில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுக்க பார்க்கின்றார்கள். இந்தியாவும் அதே மாதிரித்தான் அது மேலாண்மையாக இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய பிராந்தியத்தினுடைய தன்மையை தனக்கு சாதகமாக கடலிலும் நிலத்திலும் பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுக்க பார்க்கின்றது. இவைகள் நடக்கும், தெளிவாக கூறினார்கள். ஆனால் இதற்காகத்தான் இப்ப பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான நூலும் வெளிவந்தது. ஸ்ரீலங்காவினுடைய கடற்படை தளபதிகள் ஒருவராக இருந்த ஜெயந்த கொலம்பகே அவர்கள் ஒரு PhD, அதாவது முனைவர் பட்ட ஆய்வொன்றை கடலில் சமத்துவமற்ற போர் முறைகள் இலங்கை ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய ஒரு ஆய்வொன்றை கொத்தலாவில இராணுவ பல்கலைக்கழகத்தினுடைய பின்னணியிலே வெளியிட்டிருக்கின்றார். அந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் அட் சீ, தி கேஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பது அந்த ஆய்வு. அதிலே அவர் என்ன சொல்கின்றார் என்றால், விடுதலை புலிகள் தங்களுக்கான களஞ்சியங்களை கடலிலே மிதக்க விட்டிருந்தார்கள். கடலிலே அவை மிதந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் தங்களால் அந்த கடலில் இருந்து அவர்களுடைய களஞ்சியங்களில் இருந்து அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவது, குறிப்பாக தாங்கள் ஒரு ஏவுகணையை செலுத்தினால் விடுதலை புலிகள் 20 ஏவுகணையை திருப்பி செலுத்தும் அளவுக்கு செயற்பட்டார்கள். அதனால் தங்களால் கடலிலோ தரையிலோ முன்னேற இல்லாத முடிந்த நிலை இருந்தது. என்பத காரணம் கடலிலே அந்த களஞ்சியங்கள் மிதந்து கொண்டிருந்ததால். இதனை அமெரிக்கா தான் தங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்தந்த இடங்களில் இவ்விதமாக கடலில் இவர்களுடைய களஞ்சியங்கள் இருக்கின்றன, அவற்றை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கான வரைபடத்தை, எப்படி அதை அழிப்பது என்ற வரைபடத்தையும் தந்து அவற்றை அழிக்க செய்தனர். இப்பொழுது கூறுங்கள்,
ஸ்ரீலங்கா தமிழர்கள் மேல் இனஅழிப்பு செய்ததா அல்லது இந்த நாடுகள் எல்லாம் இணைந்து நின்று இனஅழிப்பு செய்ததா? அந்த சிறிய மக்களினம் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய சர்வதேச கடல் எல்லையில் தான் அமைத்து வைத்திருந்த அந்த கடலிலே மிதக்கின்ற களஞ்சியங்களை அடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஏன் இதை செய்ய வேண்டும்? அதாவது நீங்கள் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து அந்த பின்னணியிலே நீங்கள் மேலாதிக்கம் பெறுவதை விடுதலை புலிகள் தடுத்து நிற்கின்றார்கள் என்பது உங்களுடைய பிரச்சனை. அதற்காக அந்த மக்களுடைய உயிரை பற்றியோ அல்லது அந்த மக்கள் உடைமைகளை பற்றியோ அல்லது அந்த மண்ணினுடைய அழிவை பற்றியோ எதுவுமே இல்லாமல் அந்த மக்களுடைய தன்னாட்சி அதிகாரத்துக்கான அந்த பாதுகாப்பை அளித்தீர்கள். அப்ப இதிலிருந்து தெரிகின்ற உண்மை என்னன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் இதைத்தான் செய்தன. பிரித்தானியாவும் அந்த நேரத்திலே தன்னுடைய சந்தை நலனுக்காகவும் தன்னுடைய இராணுவ தேவைகளுக்காகவும் 2 நாடுகளையும் இணைத்தது. இதைத்தான் நாளைக்கும் செய்வார்கள். எல்லா நாடுகளும் இது இருக்கின்றது. இது அரசியல் தன்மை. அரசியல்ல எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் உண்மை, நேர்மை, மக்கள் எல்லாம் யாருமே என்றுமே பார்க்க மாட்டார்கள். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிற பாருங்கள். இன்னொரு நாடு தங்களுடைய தேவை கருதி சேர்ந்து செயல்படுகிறார்கள். இது என்ன பாடத்தை தமிழ் தரப்புக்கு கற்றுக் கொடுக்கிறது? அதாவது எங்களுடைய மக்களுடைய தன்னாட்சி அதிகாரத்துக்கான அந்த பலத்தை கொடுங்கள். எத்தனை தலைவர் செய்தார்? எங்களுடைய மக்கள் தங்களுடைய நிலத்தை கட்டுப்படுத்துவார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை எங்களுக்கான ஒரு நடைமுறை அரசு மூலம் கட்டுப்படுத்த முடியாத நிலை தோற்றிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் எங்களுடைய மக்களுடைய புத்தியை கொண்டு அந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கான புத்திஜீவத்தனத்தை அந்த மக்களுக்கு அணியுங்கள். எங்களுடைய மக்களுடைய தொழில் வளத்தையும் அவர்கள் தொழில் செய்வதில் காட்டுகின்ற அந்த உண்மையான ஆர்வத்தையும் ஊக்கப்படுத்தி பொருளாதாரத்தை கொண்டு எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்கான அந்த வளத்தை கொடுங்கள். அவ்விதமாக பொருளாதாரத்தை தனி அரசியல்களால் மட்டும்தான் வளம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை இல்லை. அந்த மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக விடுதலைகள் ஒருங்கிணைகின்ற பொழுதுதான் அது விடுதலையாகும். ஆன்மீகத்துக்களாக விடுங்கள். சும்மா கடவுள் எல்லாம் செய்வார்னு சொல்லி படுத்திருக்கின்ற மக்கள் கூட்டமாக வைத்திருக்காமல் அல்லது கடவுளை நோக்கி ஒப்பாரிடுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக வைத்திருக்காமல். இன்றைக்கு பலஸ்தீனத்திலே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. இதே பலஸ்தீனத்தில் தான் உலகத்தினுடைய 3 பெரிய மதங்கள் தோற்றம் பெற்றன. யூத மதம் அங்குதான் தோற்றம் பெற்றது, கிறிஸ்தவ மதம் அங்குதான் தோற்றம் பெற்றது, இஸ்லாமிய மதம் அங்குதான் தோற்றம் பெற்றது. இந்த மதங்கள் வழியாக நீங்கள் மக்களை நீங்கள் மேலாண்மை செய்கின்றதை கொண்டு வந்தீர்களே தவிர இந்த மதங்கள் கூறிய உண்மையை, அதாவது நீங்கள் என்னுடன் அந்த மூலமான பொருள் இருக்கின்றது என்று அந்த தன்மையுடன் செயற்படுங்கள். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தம்மை வெறுத்த கூலி தரும் என்ற அந்த நிலை, நான் என்னுடைய முயற்சியை செய்வதன் மூலமாகத்தான் அந்த முயற்சியின் பின்னணியில் தான் என்னிலே இருக்கின்ற அந்த இறையாற்றல், உலகத்தில் இருக்கின்ற அந்த இறையாற்றல் என்னிலும் இருக்கின்றது வெளிப்படும் என்ற தன்மை இவர்கள் மதத்தின் மூலமாக அளித்தார்கள், இன்றைக்கும் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நீங்க மக்களை அறிவூட்டுங்கள், மக்களுக்கான பொருளாதார பலத்தை கொடுங்கள். அதற்கான அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மக்களுடைய மகிழ்ச்சி வாழ்வை நீங்கள் ஓரளவுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும். சரசம நிலையங்களை திரும்ப புதுப்பியுங்கள், விளையாட்டுக் கழகங்களை புதுப்பியுங்கள், படிப்பகங்களை கொண்டு வாருங்கள். மக்களுடைய கலை முயற்சிகளை செய்து அவர்கள் அந்த கலை முயற்சி, ஏனென்றால் அந்த கலை விளையாட்டு என்பது மக்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கின்ற ஆற்றல் உள்ளது. அவ்விதமாக இந்த மன அழுத்தம் குறைகின்ற பொழுதுதான் வாழ்வதற்கான நம்பிக்கை வரும். இன்றைய பெருந்தொகையான இளைஞர்கள் அந்த மண்ணிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் புலத்திலே இருக்கின்ற மக்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைக்காக பணம் அனுப்பினீர்கள், அவர்கள் நிற்கின்றார்கள். வெளிநாட்டிலே காசு மேலம் இருக்கின்றது, வந்தால் பிடுங்கலாம் என்று நிற்கின்றார்களே தவிர நீங்கள் எவ்விதமாக துன்பப்பட்டீர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எந்த மாதிரி இங்கெல்லாம் எவ்வளவு சிக்கலுக்கு பிறகு நாங்கள் இங்கே ஒரு சிறிய இங்க பாத்தீங்கன்னா இந்திய சமுதாயம் மிகப்பெரிய ஆற்றலுள்ள சமுதாயம் இருக்கின்றால் அது வாழ்ந்த நாடுகள் எல்லாம், ஜெர்மனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காக இருந்தாலும் சரி, பிரித்தானியாவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய அறிவுத்தன்மையை, தங்களுடைய பொருளாதார பலத்தை அதிகரித்தார்கள். அதனால்தான் இன்று இந்த நாடுகள் அந்த மாதிரியான இந்தியா என்ற உடனே இவர்கள் நடங்குகின்றார்கள். உண்மை ஏனென்றால் இந்தியாவினுடைய மக்கள் தங்களுடைய பொருளாதார பலத்தையும் தங்களுடைய அறிவாற்றலையும் அதிகரித்து அதனை தங்களுடைய நாட்டுக்காக திருப்புகின்றார். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் சொன்னால், அங்கே வெறுமனே இருக்கின்ற தனி குடும்பங்களுக்கு பணத்தை அனுப்பி அவர்கள் வெளிநாட்டுக்கு வந்தால் நாங்களும் பணத்தை பிடுங்கலாம் என்று வாழ்கின்றதை தவிர மக்களை நிலப்படுத்துங்கள். அதே மாத்திரம் இல்லை, இந்த அரசியல்வாதிகள் அப்படியே இந்த புலிமூட்டியை கட்டின மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சாக்கில் கட்டுங்கள், கட்டி தூக்கி போட்டுட்டு இளையவர்கள் கொண்டு வார்கள், புதியவர்களை கொண்டு வார்கள். அதுக்கான சக்தியை மக்களை கொடுங்கள். புதியவர்கள் புதிய தீர்வை தந்தால் ஒழிய தெளிவாக சொல்லிய விஷயம், அதாவது பழைய திராட்சரச சித்தைகளில் புதிய திராட்சரசத்தை வார்ப்பீர்களாக இருந்தால் அது சித்தை வெடிப்பிக்குமே தவிர, வெடிப்பித்து வெளியே ஓடுமே தவிர புதிய திராட்சரசம் அதில் தங்கி இருக்க மாட்டாது. அதே போல இப்ப புதிய சிந்தனையில் புதிய நிலையில் வாழ்கின்ற பொழுது
தயவு செய்து இளம் மக்களை கொண்ட துறைசார் நிபுணர்களை கொண்ட மண்ணுக்காக மக்களுக்காக வாழக்கூடிய அந்த அர்ப்பணிப்பை கொண்ட எந்த தொழிலாளியோ அல்லது எந்த ஒரு கூலி வேலை செய்யறோரோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தன்மைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களை பேச விடுங்கள், எழுத விடுங்கள், அரசியல்கள் கொண்டு வாருங்கள். இந்த மாதிரி சிங்கள மக்களுக்காகத்தான் செய்தார்கள். SWR பண்டாரநாயக்கா நாட்டினுடைய தொழிலாளர்கள், மாணவர்கள், நாட்டு வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பிக்குகள் இவர்கள் அந்த நேரத்திலே எந்தவித அரசியல் புலம் இல்லாமல் இருந்தவர்கள். அவர்களுக்கான அரசியல் புலத்தை உருவாக்கினால் தான் இந்த சிங்கள பேரினவாதம் வந்து எழுச்சியுற்றது. நீங்கள் உங்களுக்கான மக்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் நாடுகளுடன் போய் பேசுங்கள், உறவாடுங்கள், இயன்றதை செய்யுங்கள். யாருமே அதை குறை சொல்லவில்லை. வாழ்த்துகிறோம், உங்களுடைய முயற்சிகளுக்காக பாராட்டுதலும் தெரிவிக்கின்றோம். ஆனால் அதுதான் இப்பொழுது அருள் சொன்ன மாதிரி அதுதான் வழி என்று சொல்லி வாழாதீர்கள். அதுதான் உங்களுக்கான விழி என்று சொல்லி மக்களுக்கு சொல்லாதீர்கள். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த 15 ஆண்டு காலத்தில் சரி, அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை, வெளிநாடுகள் எதுவும் செய்யவில்லை. வாருங்கள், வந்த ஒரு பொது இடத்திலே நாங்கள் இன்னென்ன விடயத்தை இன்னென்ன விதத்தில் எங்களுடைய மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்று கூறுங்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். வாருங்கள், எல்லோரும் பாருங்கள். உங்கள் எல்லோரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லோருமே தமிழகத்தினுடைய குடிமக்கள் தான். யாரையுமே நாங்கள் விலத்துவதற்கோ யாரையுமே புறக்கணிப்பதற்கோ அல்லது உங்களுடைய பணிகளை குறைத்து மதிப்பிற்கோ எங்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. நாங்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், எல்லாரும் வாருங்கள், வந்து என்ன செய்தோம் என்பதை கூறுங்கள். அப்பொழுது அதில் இருக்கின்ற பலவீனத்தை பலமாக்கலாம், பலத்தை மேலும் பலமாக்கலாம் என்பதுதான் இலக்குடைய நோக்காக இருக்கின்றது. உங்களை சீண்டிவிட்டேன். உள்ள கிடக்கையை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு உண்மையாக இதைத்தான் நான் மாஸ்டர் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும் என்பதை இவ்வளவு துல்லியமாக நீங்கள் எங்களுடைய மக்கள் அடிப்படை விளையாட்டு போட்டிகளில் சொல்லுவார்கள், கெட் தி பேசிக்ஸ் ரைட். அந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் சரியாக அந்த தளத்தை அமைத்து விட்டீர்கள் என்றால் மற்றவெல்லாம் வெகு விரைவாக மாறிவிடும், நீங்கள் சாதிக்கலாம் என்பதுதான். நீங்கள் இன்று பாருங்கள், டக்ளஸ் தேவானந்துடைய அமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போய் அந்த பல்கலைக்கழகத்துக்கான சிறப்பு வைத்திய நிலையம் ஒன்றை துறந்து அதை தேசிய வைத்திய நிலையமாக அறிவிக்கிறேன் என்று ஒரு பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கட்டிட வேலை முடியவில்லை என்றும் அங்கு 130 மில்லியன் பெறுமதியான வேலை இருக்கின்றது என்றும் சில செய்திகள் கூறுகின்றன. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையன்களுக்கு தெரியாத ஆனால் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல கிளிநொச்சியிலே போய் தாங்கள் தமிழ் பெண்களுக்கான எந்த மண்ணில் வைத்து நீங்கள் தமிழ் பெண்களுடைய வாழ்வியை சீரழித்தீர்களோ, வாழ விடாமல் பண்ணி அவர்களை இன்றைக்கு பெண் தலைமைத்துவத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த மண்ணில் போய் நின்று கொண்டு தமிழ் ஈழ பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் ஒன்றை மையம் ஒன்றை திறந்து வைக்கிறேன் 5320 மில்லியனில் இருந்து தேர்தலுக்கான கூத்தினை செய்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த நாடகங்கள் வேண்டாம், சர்வதேச நாடகம் வேண்டாம். எல்லா நாடகத்தையும் ஒதுக்கிவிட்டு இதெல்லாம் நாடகம், உங்களுடைய மக்களுடைய வாழ்வுதான் உண்மையானது, அவர்களுடைய செயற்பாடுதான் நாட்டுக்கான விடுதலையாக அமையும் என்பதை மையத்தில் கொண்டு செயற்படுமாறு தான் கேட்கின்றோம். நன்றி மாஸ்டர். உண்மையிலே அந்த அடிப்படை விஷயங்கள் முக்கியம். நீங்க கூறிய அந்த சன சமூக நிலையம் இவை எல்லாமே அப்படித்தான் ஒரு இனம் வளர்ச்சி அடையும். அந்த அறிவு நீங்க கூறியது போல் பணத்தை கொடுக்கும் பொழுது வெறுமனமே பணத்தை கொடுத்து விடாமல் அதனூட்டா அறிவை ஊட்டி அதை முதலீடு செய்வது போல் அதிலிருந்து வளரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. துறைசார் நிபுணர்களையும் மூலதனத்தை இடக்கூடிய சக்திப்படுத்தலும் ஒன்றிணையுங்கள். அதை செய்யாமல் நீங்கள் வெறும் வாயால் பேசியதையும் செய்ய மாட்டீர்கள். இந்த நாடும் உங்களுக்கு உதவ போறதில்லை. இப்படி செய்வீர்களா இருந்தால் அவர்கள் மூலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும், தங்களுடைய பலத்தை பெருக்க வேண்டும் என்று உங்களுடைய நாடுகள் வருவார்கள். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு போனோம். அரசோலை சுருக்கமாக உங்களிடம் நிறைவாக இப்போ மாஸ்டர் கூறிய விடயங்கள் எனக்கு உண்மையிலே மிகவும் சிறப்பாக பிடித்திருந்தது. அடிப்படை விஷயங்கள் இதை நிச்சயமாக சரியாக வழிப்படுத்தினால்தான் தமிழர் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். இப்ப பாருங்கள், அரசு தலைவருக்கான தேர்தலை எடுத்து பாருங்கள். அரசு தலைவருக்கான தேர்தலை நீங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது கூறினீர்கள், எவ்வாறு ஒரு நாட்டில் இரு தேசம் இருக்கின்றது என்பதை இது காட்டும் என்பதை கூட நீங்கள் கூறினீர்கள். அதாவது புறக்கணிப்பதை விட ஒரு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளரை நிறுத்தும் பொழுது அந்த பொது வேட்பாளருக்கு வாக்கு போடும் பொழுது அதை சிங்கள தேசத்தில் இருக்கின்றவர்களை புறக்கணிப்பதாகவும் ஈழ தேசத்தில் இருப்பவர்களை ஆதரிப்பதாகவும் இருக்கும் ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இதை கூட எங்களுடைய தமிழ் தரப்பினரால் ஒழுங்காக இது உங்களுக்கு தெரியும், இதனுடைய விளைவு எந்த விதத்திலும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை தமிழர் தரப்புக்கு. நிச்சயமாக சிங்கள தரப்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனால் தமிழர் தரப்புக்கு இந்த விடயத்தை தன்னும் ஏன் சரியாக செயல்படுத்த முடியாது. இப்ப குறிப்பாக ஒரு சிலர் கூறியதை கேட்டேன், கட்டுக்காசு கட்டுவதற்கே பிரச்சனையா இருக்கான. இது எனக்கு புரியவில்லை. இது எப்படி இந்த நிலைமைகளை எப்படி மாற்ற போரு? இந்த அடிப்படை விஷயங்கள், இதுவும் ஒரு அடிப்படை விஷயம். இந்த நிலைமைகளை எப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கட்டு காசுக்கே பணம் இல்லை என்று சொன்னால்
தமிழர் எங்கே நிற்கின்றோம்? ஒரு பல இப்பதான் மாஸ்டர் நான் கேட்டேன், பலமாக உலக பரப்பில் பார்க்கிறார்கள் தமிழினத்தை, ஆனால் தமிழினத்துக்குள் பலவீனம் இருக்கின்ற கேட்டதற்கு மாஸ்டர் எவ்வளவு தெளிவாக விளக்கத்தை தந்தார். இது எப்படி மாற்றுவது என்னென்று சொன்னால், இதை எந்த நேரம் செய்வது என்பதுதான் முக்கியம். அதாவது மழை பெய்யக்க உப்பு விற்க போறதும், காத்தடிக்க மாவு விற்க போறதும் என்று சொல்லி அவங்க பாட்டிலேயே பாடியிருக்கிறாங்க. சரியோ? இப்ப முக்கியமானது உங்களுக்கு இந்த அரசு தலைவர் தேர்தல், இது தொடர்பாக அடுத்தது என்ன நகர்வை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், இதை எவ்வாறு எமது அரசியல் மயப்படுத்தி மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமானது ஒன்று. ஆனால் இங்கு இருக்கிற அமைப்புகள் எதையுமே இதுவரை வாய் திறக்கவில்லை. சரி, நாங்கள் 2 தெரிவு தான் வைத்தோம். புறக்கணித்தாலும் சரி, பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் இருந்தாலும் சரி, எங்கள் வாக்குகள் இனிமேல் சிங்களத்துக்கு போகக்கூடாது. அதுதான் தெளிவு. அதைத்தான் ஒரே ஒரு செய்தி. இந்த செய்தி இப்ப டெய்லி மிரரில் நான் அண்மை கூறியது போல பல ஒப்பீனியன் கொலம் வந்து இப்ப இந்த பொது தமிழ் வேட்பாளர் தொடர்பாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வாரம் வந்தது கூட who will benefit from an election boycott by Tamils தான் ஒரு பெரிய போட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்படி பயப்படுகிறார்கள். இல்ல, அவங்களுக்கு தெரியுதுன்னா இந்த முறை தெற்கில வந்து கிரிட்டிக்கல் எல்லாருமே. இப்ப பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு போன ரணில சந்திரிகா லண்டன்ல இருந்து இந்தோனேஷியாவில போய் சந்திச்சிருக்கிறார். இங்க கொழும்புல சந்திச்சால் அது பெரிய இஷ்யூ ஆகும் என்று சொல்லி அங்கு என்ன பேசப்பட்டதுன்றதை யாரும் வெளியில சொல்லவும் இல்லை. இப்போ பெரிய மூவ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க சொல்றாங்க கிரிட்டிக்கலா இருக்க போறது என்றால் எல்லாம் பலமானது. இப்ப ரணிலுக்கும் பெரிய பலம் இல்லை, இப்ப அனுரா இருக்கிறார், எல்லாம் பிரிஞ்சு போய் நிற்கிறது. சிங்கள வாக்குகள் பிரிஞ்சு போய் நிற்கிறது. அப்ப அந்த நான் சொன்ன இந்த தலைப்பில வந்த ஒப்பீனியன் குளத்துல கீழே அவன் போடுறான் 5 லட்சம் தமிழ் வாக்குகள் சிக்னிபிகன்ட் தான் போடுறான். ஆனால் நாங்கள் இப்போது கட்டுக்காசு, அதாவது ஒரு இனம் தன் அரசியலுக்காக போராடுற இனம் ஒரு ஆடு வாங்கி கொடுக்க உங்களுக்கு காசு கிடக்கு, மாடு வாங்கி கொடுக்க காசு கிடக்கு. ஆனால் அரசியல் செய்கிறீர்கள், இங்கிருந்து அரசியல் செய்கிறீர்கள், அங்கிருந்து அரசியல் செய்கிறீர்கள், சிறப்பு விமானத்தில் போகிறீர்கள், பிரகடனங்கள் எழுத. ஆனால் ஒரு கட்டுக்காசு கட்டி உங்கள் அடுத்த நகர்வை அரசியல் மிக முக்கிய அரசியல் நகர்வொன்றை செய்வதற்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்பத்த அரசியல் என்ன அரசியல் செய்கிறோம் என்ற அந்த பங்குரோத்தனம் என்றது இதுதான். அப்ப ஒன்றுமில்லை என்றதான் அர்த்தம். அதாவது நீங்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள மக்களை உசுப்பேற்றி அந்தந்த நாடுகளில் உள்ள மக்களின் வாக்குகளை வாங்கி நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ எவ்வாறு அந்த நாடுகளின் அரசியலுக்கு புகுந்து ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து விட்டு போவது, அதுதான் அந்த நீங்கள் செய்கின்ற அரசியலின் சுருக்கம். இதற்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இதை இலங்கை தமிழர்கள் அதாவது தாயக தமிழர்கள் இதை நம்பினார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு 40 வரையும் இப்படியேதான் இருக்க வேண்டியது. உண்மைதான். இதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றோம். இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. இப்போ ஒன்றுமே இல்லை என்றால் ஒதுங்குவதுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் அடுத்த சந்ததியாவது சிந்தித்து எவ்வாறு போராட்டங்கள் ஆரம்பித்த பொழுது தேசிய தலைவர் எவ்வாறு அதை சிந்தித்து உருவாக்கினாரோ, யாராவது ஒருவர் அப்படி வெளி வரக்கூடியதற்கான ஒரு இடத்தை இவர்கள் வெற்றிடமாக்கி விட்டால் அவர்கள் வந்து அதை வழி நடத்தலாம். இல்லை என்று சொன்னால் அதான் இப்ப மாஸ்டர் கூறியது போல் எத்தனை தடவைகள் கூறி வந்த ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்க வேண்டும், புத்திஜீவிகள் ஆலோசனை வழங்க வேண்டும். இவற்றினூடாகத்தான் தமிழ் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். இந்த நேரத்திலே நீங்கள் கூறிய ஒரு சிறிய விளக்கம், அதாவது மக்கள் போராட்டம் என்று திலீபன் கூறியது மக்கள் என்று கூறுகின்ற பொழுது எல்லோரையும் உள்ளடக்கும், புத்திஜீவிகளை உள்ளடக்கும், துணைசார் நபர்களையும் உள்ளடக்கும், அதே நேரத்திலே தொழிலாளர்கள் பாட்டாளி மக்களையும் உள்ளடக்கும், எல்லாரும் சேர்ந்தான் மக்கள். ஆகவே அந்த மக்களுக்கான அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்காம இருப்பதனால் தான் தலைமை பெறாமல் இருக்கின்றது. கூட்டு தலைமை தான் பெற வேண்டும். தேசத்தில் ஒரு பொழுதுமே தன்னை வந்து முதன்மைப்படுத்தி தான் அந்த போராட்டத்தை நடத்தியதாக என்றுமே எப்பொழுதுமே எங்கேயுமே கூறியது கிடையாது. அந்த போராளிகளுடைய அந்த மக்களுடைய பலத்தில் தான் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக நெடுங்குமே கூறுவார். அது போல தயவு செய்து இந்த மக்களை அவர்களுடைய விருப்பை வெளிப்படுத்த உரிமையை நீங்கள் அனுமதிங்கள். அதன் பின்பு சிங்களம் உங்களுடைய காலில் வந்து விடும், உலக நாடுகள் உங்கள் பின்னால் வருவார்கள். நீங்கள் அந்த உரிமையை அனுமதிக்காமல் நாங்கள் நினைத்ததை எல்லாம் எங்களுடைய படிப்பை கொண்டு எங்களுடைய பணத்தை கொண்டு எங்களுடைய சட்டத்திறனி தன்மையை கொண்டு செய்யலாம்னு நிற்காதீர்கள். இந்த சட்டத்திறனி கும்பல் இல்லாத நீங்கள் நாடே அழிந்தது என்பது வரலாறாக இருக்கின்றது. சிறப்பு இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் மிகவும் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. நிறைய அடிப்படை விஷயங்களை நாங்கள் இங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் பொழுது
இன்னொரு சின்ன விஷயம் என்னென்றால் தேசிய தலைவர்களை பொறுத்தமட்டில் கூட தேசிய தலைவர் அவர்கள் வரலாற்று மனிதன் அல்ல, வாழ்கின்ற மனிதன். அதாவது ஒரு சிந்தனை ஒரு மனிதனை வாழ வைத்து விட்டார். வள்ளுவர் 3000 ஆண்டுக்கும் 2000 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தார், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும். அதே மாதிரி தேசிய தலைவர்கள் எங்களுடன் இன்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்கின்ற மனிதன். அந்த வகையிலே அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் இன்றைக்கு மட்டுமல்ல, ஈழத் தமிழினத்தினுடைய கடைசி தமிழர் இருக்கு மட்டும் தமிழரை செயல்படுத்தும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு அவருடைய சிந்தனையை வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் மக்கள் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கூற்றோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவுகொண்டு இன்னும் தொடர்ந்து பேசலாமானால் நிகழ்ச்சியை நிறைவுகொண்டு வர வேண்டும், அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுகொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.